அப்புறம் வேலூர் டைசஸ்லேருந்து GR அவரு அந்த டைமில் நான் இருந்தேன். அதனால் அவரும் இந்த நூற்றாண்டு விழா மலர் வெளியிடுறதுக்கு பெரிய முயற்சியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாம் தேடி இருக்கும்போது அவருடைய கையெழுத்து ஒரிஜினலானது கிடைக்கல. இருந்திருக்கும் ஒருவேளை அவர் மேலே அவருக்கு ஆஃபீஸு அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு ஒருவேளை அங்கே இருந்திருக்குமா இருக்கும். ஆனால் கிடைக்கலன்ற ஒரு குறை அப்போ ஏற்பட்டப்போ மரியதாசன் டைரக்டர் இருந்தார். அவருடைய வேளாங்கண்ணில் முதல்ல அவர் பங்கு சாமியார் இருந்தார். அப்போ அங்கே அவங்க ரெஜிஸ்டரில் கையெழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அப்போ மரி ஜோசப் தான் அங்கே பங்கு சாமியார் இருந்தார். அப்போ அங்கே போய் நான் பார்க்கும்போது அது மாதிரி எந்த ரெக்கார்டும் எல்லாம் தேடியெல்லாம் எடுக்க முடியாது. இந்த குப்பை பேப்பர் மாதிரி உடஞ்சி போன பேப்பரில் ஒரு மூட்டை கட்டி வச்சுருந்தாரு. அப்போ இதில் வேணால் நீங்கள் பாருங்கள் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி அதை நான் பேர் சொல்லிட்டு எடுத்த உடனே அப்படியே நிறையா உடனே கையெழுத்து அது அடுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வேளாங்கண்ணில் தான் அவர் கையெழுத்து போடுறது அதில் இருந்துச்சு. தாமஸ் தியாகன் பஸ் இருந்துச்சு. அப்போ அந்த இது எடுத்துக்கிட்டேன். அதில் இன்னொரு ஒன்று கண்டுபிடிச்சது என்னன்னாக்க, நாங்கள் அவர் ஒரு குறும்படம் எடுத்துருந்தாங்க வேதியியல் பற்றி. அது வந்து கில்லார்மி கேட்டகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஎன்பிசிஎஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்ன எனக்கு அப்போ எல்லாம் கில்லார்மின்னு சொல்லுவாங்க. அவங்களே என்ன நினச்சிட்டாங்கன்னா அது அயர்லாண்டில் ஒரு சின்ன கிராமம் போல இருக்கு அந்த ஊர், அதனால கில்லார்மி கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நான் இதில் சேர்ப்பட்டில் வந்து அந்த ரெக்கார்ட்லாம் சேர்ந்து பார்த்தாக்க கீழ் ஆரணி இருந்துச்சு. அப்போ கீழே அப்படி கேட்டகிரிஸ் வச்சு தான் ஒரு படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளக்கத்தையும் நான் போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் போய் கேட்டேன், நீங்களே என்ன கீழே அப்படி கேட்டகிரின்னு சொல்லுங்கள், லூலு எங்கே இருக்குன்னு கேட்டேன். அது வந்து அயர்லாண்டில் இருக்குது, கஸ்பா குண்டிக்கல அங்கே வந்து அயர்லாண்டு பக்கம் இருக்குது அந்த ஊர் பக்கம் இல்லை. இது கீழே ஆரம்பி கேட்டகிரிஸ். அது தான் வந்து மலையில் போய் ஒதுங்குற மாதிரியும் அதை பற்றி எல்லா வரலாறும் அதில் வரும். அது ஒரு அது கண்டுபிடிச்சா அது 100% உண்மையான்றது தெரியாதானா அதான் கீழே ஆரம்பி கேட்டகிரிஸ் கிடைக்கும். அப்போ அவருடைய கையெழுத்து தான் அந்த மலரில் போட்டுது அந்த இதில் சேட் பண்ணி. அதை விட ஒரு நேரடியான புதுமை எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆண்டுகளாக வந்து கட்டட வரிகளில் ஒரு எதுவுமே கட்டாமே இருந்திருக்காங்க. டிஎன்பிசிசி போர்டிங்கில், மாடல் ஸ்கூலில், அப்புறம் ட்ரைனிங் ஸ்கூலில், நூமனில் எல்லாம். அப்போ திடீர்னு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, கோர்ட்லேருந்து ஜப்தி பண்ணுற நாள் பிடிச்சிட்டாங்க. அப்போது ஃபாதர் போய் ஒன்றும் ஏதோ பேசி பார்த்தாரு மரியதாசன், ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு ரொம்ப மன உளைச்சல், மன உடைச்சி எங்கேயுமே தலை காட்ட முடியாமல் அவர் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போது நான் கேட்டேன் ஃபாதர் சரி நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் ஃபாதர், அந்த பேப்பர் என்னன்னு கொடுங்க ஃபாதர், நான் போய் ஆஃபீஸில் கேட்பாரு இல்லை அப்படின்னு சொன்னேன். பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும், நீங்கள் வந்து ஆஃபீஸில் கேட்க தேவைங்க, என்னை ரொம்ப தடை செய்ய இருந்தாலும் அதே மீறி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள் கொடுங்க ஃபாதர், நான் போய் கேட்டு வரேன். சரி சிஸ்டர் நீங்கள் போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அந்த 2-3 பேப்பரில் கொடுத்தாரு. அதை எடுத்து போய் மேலே தேவனாருக்கு வச்சு வேண்டிட்டு நேராக ரஃபிசர் கல்லறையில் வந்து அது மேலே அதை வச்சுட்டு வேண்டிட்டு அந்த ஸ்கூலில் ப்ளே கிரவுண்ட் இருக்கும், அது வழியாக சின்ன கேட் இருக்கும் வெளியே போட்டுருக்கு பங்கு கோயில் பார்த்து அந்த கேட் வழியாக போய் அப்போ அந்த சேர்மன் ஆஃபீஸ் வந்து இப்போ உள்ள ஜிஹெச் கொடுத்தோம் ஈராச்சந்து. அப்போ ஈராச்சந்து தான் வந்து இதாக ஒரு சேர்மன் இருந்தார். அப்போ நான் போனவொன்னே என்ன சிஸ்டர் வந்துட்டாங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஆஃபீஸ் கிளர்க் வந்து கேட்டார், இது போல் எங்களுக்கு ஜப்தி பண்ணுற நோட்டீஸ் இதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி செய்ய முடியுமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ கேட்ட உடனே அவர் சரி அது என்ன பேப்பர் நான் பார்க்குறேன் சிஸ்டர், நீங்கள் போயிட்டு நாளைக்கு அடுத்த நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கடையில் அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் 3 மணிக்கு கேட்பாங்க போய். அப்போ போயிட்டு அவர் சொன்னார், நான் உங்கள் பேப்பரை பார்த்துட்டேன், நீங்கள் வாங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே நான் அதே போல் பழையபடி எனக்கு வேண்டிட்டு கத்திச்சந்தான் கல்லையில் வச்சுட்டு வேண்டிட்டு கீராட்சன் கோயில் அவர் போன உடனே அவர் எல்லாமே பார்த்துட்டு சரி உங்களுக்கு நான் டேக்ஸ் எக்ஸாம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி 6 இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்தாரு. டிஎன்பிசிஎஸ்சி, ஜோடிங், மாடல் ஸ்கூல், ட்ரைனிங் ஸ்கூல், லூமன், வால்டர் ஸ்கூல், ப்ராடக்ட் அதுக்கும் சேர்த்து எல்லாமே ஒரே பேப்பரில் நான் வச்சு எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் எழுதி அவர் அது டேக்ஸ் எக்ஸாம்னு போட்டு நான் வாங்கினேன்.
அது எனக்கு நம்பவே முடியல. ஃபாதர் வந்து இந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் மரியதாஸ் இந்த கதையை சொல்லாமல் இருக்க மாட்டேன். சிஸ்டர் தான் அது வாங்கிட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அது எனக்கு இல்லை, அவர் தந்தையுடைய ரவி சாமியாருடைய அவருடைய நடந்த என்னுடைய முதல் புதுமையை நான் பார்க்குறேன். அதுதான் எனக்கு. அது மட்டும் இல்லை, அவர் மூலம் அவருடைய